இங்க பாருங்க, ஒண்ணு இந்த வீட்ல உங்க அம்மா இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும். நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. எங்க அம்மா மட்டும் இருக்கட்டும், நீ கிளம்பு. எது, நான் கிளம்பணுமா? சரி, நான் கிளம்புறேன். என் பிள்ளைய கொடுங்க. நான் பிள்ளையெல்லாம் தர முடியாது, நீ மட்டும் கிளம்பு. எது தர முடியாதா? உங்களுக்கு நான் வேணா, நான் பெத்த புள்ள மட்டும் உங்களுக்கு வேணுமோ? கொஞ்சம் எங்க வாவேன். உனக்கு எங்க அம்மா வேணாம், அவங்க பெத்த புள்ள நான் மட்டும் வேணுமோ? ஏம்ல, காலையில் எழுந்தவுடன் போனை பார்க்க கூடாது. நல்ல விஷயம்தாங்க. எங்க பாத்தீங்க? போன்ல தான். ஏங்க, இன்னைக்கு எனக்கு உடம்புக்கு ரொம்ப முடியலைங்க. ஆன்லைன்ல சாப்பாடு ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்கலாமா? சரி. சரிங்க, நான் ஆன்லைன்ல சாப்பாடு ஆர்டர் போடுறேன். நீங்க ஒரு நல்ல பேய் படமா போடுங்க, அதை பார்த்துட்டே சாப்பிடலாம். நம்ம கல்யாண காஸ்ட் போட்டுமா? நான் குமார் அவசரப்பட்டிய. ஏம்பில்ல, இதுக்கு மேலே நம்ம சண்டே போட எனக்கு பிபி அதிகமாகுது. டாக்டர் என்ன சொல்றாரு, இதுக்கு மேலே உங்களுக்கு பிபி அதிகமாச்சுன்னா மேலே போய் சேர்ந்துருவீங்க அப்படின்னு. சரியான சுயநலவாதீங்க நீங்க. நான் எப்படி போனாலும் பரவாயில்ல, நீங்க நல்லா இருக்கணும், அதானே? ஏமா, நான் நல்லா இருந்தா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், அதான் சொன்னேன். நாம் 2 பேரும் சண்டை போடலினா எனக்கு பிபி அதிகமாகி நான் மேலே போய் சேர்ந்துருவேன், அதானே உங்களுக்கு வேணும்? என்னடா, அம்மா வீட்டு போய் 10 நாள் ஆகுது, இன்னைக்கு ஊருக்கு வரியா? ஆமாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? அது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ராசி பண்ணல, எனக்கு துன்பம் தேடி வரும்னு சொன்னாங்க, அதான் கேட்டேன். ஏங்க, எனக்கு உடம்ப குறைக்கணுங்க. பாருங்க, குண்டாயிட்டே போறேன். அதுக்கு ஏதோ வழி இருந்தா சொல்லுங்களேன். சைக்கிள் ஓட்டு, 1 மாசத்துல உடம்பு குறைஞ்சிரும். ஏங்க, எனக்கு சீக்கிரமா குறைக்கணுங்க. நான் ஸ்கூட்டி ஓட்டுறேன். ஏங்க, நைட் உப்புமா செய்யட்டுமா சப்பாத்தி செய்யட்டுமா? சப்பாத்தி செஞ்சிருப்பல. சரியா கேக்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். சப்பாத்தி செய்ய சொன்னேன். ஐயோ, எனக்கு காதே கேக்கல. வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்கீங்க? கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன். ஐயோ, சப்பாத்தி செஞ்சு கொடுன்னு சொன்னேன். என்ன சொல்றீங்கன்னு கேட்கவே மாட்டேங்குது. இதுக்கு மேல என்ன கத்த முடியல. உப்புமாவே செஞ்சு எடுத்துருவாமா. ஓ, உப்புமாவா? அதான் ஒரே நிமிஷத்துல செஞ்சு எடுத்துட்டு வரேங்க. ஏம்பல, கடைக்கு போறேன், ஆட்டுக்கறி 1 கிலோ எடுத்து வரட்டுமா? இங்க பாருங்க, ஆட்டுக்கறி விக்கிற விலைக்கு கறி எல்லாம் வேணாம். காசை வேஸ்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் சிக்கனமா இருங்க. ஒரு காய் மட்டும் வாங்கிட்டு வாங்க, பருப்பு குழம்பு வைக்கிறேன், சாப்பிடலாம். சரி. சொல்ல மறந்துட்டேன். வரும்போது நான் ஜாக்கெட் தைக்க கொடுப்பேன்ல, அவங்க கிட்ட ஒரு 1500 ரூபா கொடுத்துட்டு என் ஜாக்கெட்டை வாங்கிட்டு வாங்க. ஏம்பல, ஒரு ஜாக்கெட் 1500 ரூபாவா? ஏங்க, அது ஆலி ஒர்க் ஜாக்கெட்டுங்க, அது அவ்வளவு விலை தான் வரும். என் பொழப்பே இங்க மாசம் மாசம் ஆடி போகுது, இதுல ஆளி உறக்கம். என்ன சொன்னீங்க? ஒண்ணும் இல்ல, நேற்று சுட்ட சப்பாத்தி நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஓ, அந்த சப்பாத்தி தான் இப்ப சூடு பண்ணி வச்சிருக்கேன், போயிட்டு வாங்க, சாப்பிடலாம். நல்லா இருக்கு புள்ள உங்க சிக்கனும். ஹாய் டார்லிங், ஃப்ரீயா இருக்கியா? வெளில போலாமா? இல்லடா, எனக்கு வேலை இருக்கு. இதே அவன் கூப்பிட்டு போயிருப்பா. மூதேவி, அவன் என் புருஷன். அவன் எங்க கூப்பிட்டாலும் நான் போய் தான் ஆகணும். எப்ப பாரு போனை யூஸ் பண்ணிட்டே தான் இருப்பியா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க, போனை யூஸ் பண்ணவா இல்ல என் வாயை யூஸ் பண்ணவா? நீ போனே யூஸ் பண்ணு சாமி, என்ன ஆளை விட்டுரு. ஏங்க, என்ன முதல்ல பொண்ணு பார்க்க வந்தீங்கல்ல, அப்ப என்ன நினைச்சீங்க? வெள்ளங்கத்தை விலை கொடுத்து வாங்க போறோம்னு நினைச்சேன். ஒரு குடும்பத்துல ஒரு ஆம்பளை சரியா இருந்தா அந்த குடும்பமே நல்லா இருக்கும். இது யாருடைய கருத்து? என்னோட கருத்து. நானும் ஒரு கருத்து சொல்றேன். சரி, சொல்லுங்க. ஒரு குடும்பத்துல ஒரு பொம்பளை சரியா இருந்தா அந்த தலைமுறையே நல்லா இருக்கும். சரியா தப்பான்னு நீங்களே சொல்லுங்க.